பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல உங்கள சந்தித்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் நம்ம ஞானஸ்நானத்த குறித்து தான் பார்க்க போகிறோம். ஞானஸ்நானத்த குறித்து நான் ஏன் எடுக்க வந்தேன் அப்டின்னா, Instagramல நான் அதிகம் எனக்கு வர கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஞானஸ்நானத்த பத்தி தான் இருக்கும். ஆஸ்க் மீ கொஸ்டின் யூஸ் பண்ணாலும் அதிகம் பேர் கேட்கறது ஞானஸ்நானத்த பற்றி தான். நான் வந்து எந்த நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும்? 2வது முறை ஞானஸ்நானம் எடுக்கலாமா? தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்கிறது தப்பு இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கலனாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிரலாமா? அப்படின்னு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நெறைய பேர் கேட்பாங்க. இது ரொம்ப நாளா இந்த வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு தான் தேவ கிருபையினால போட முடிஞ்சது. முதலாவது கேள்வி என்னன்னா, எந்த நாமத்தினால் நாம் ஞானஸ்நானம் பெறணும்? இதற்கு முன்பாக நம்ம ஒரு காரியத்த புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடுகள்ல ஞானஸ்நானம் இருந்ததா அப்படின்னா, ஞானஸ்நானம் என்ற பெயர் இல்லாமல் ஞானஸ்நானம் என்பது இருந்தது. அவர்களுடைய குற்றங்களுக்காக தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருக்கிற பழக்கங்கள் வந்து இருந்தது. அதுதான் யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறார். பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லோரும் வந்து அத தயக்கம் இல்லாம இது என்ன புதுசா இருக்கு அப்படிலாம் நினைக்காம வந்து ஏற்றுக்கொள்றாங்க. எதனாலனா பழைய ஏற்பாடுகள்ல இந்த பழக்கங்கள் இருந்தது. அதனாலதான். 2வது இன்னொரு ஞானஸ்நானம் வருகிறது. என்னன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வருகிற காலங்கள்ல சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதனாலதான் எல்லாருக்கும் குழப்பம் வருது. என்னன்னா, நாம் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா, இல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கணுமான்னு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இயேசு சொல்லுகிறது கட்டளை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்ற கட்டளையை கொடுக்கிறார். இங்கு 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று குற்ற மன்னிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக பெறுகிற ஞானஸ்நானம். இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொல்லிய ஞானஸ்நானம். அப்போ சீஷர்கள் கொடுத்தது இயேசு சொல்லிய ஞானஸ்நானம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுங்கள்னு கிறிஸ்து சொல்லிய அந்த நாமத்தின் ஞானஸ்நானத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்கள் குற்ற மன்னிப்புக்கான ஞானஸ்நானம் அல்ல அப்படின்றத குறிப்பிடுகிறது தான் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்றது. இது உங்களுக்கு நான் சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல மாறலா சொல்றேன். 2வது காரியம் என்னன்னா, நான் 2வது ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு. இந்த கேள்வி எதனால வருதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல அங்க இருக்கிற ஒரு சில பீப்புள்ஸை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த நாமத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாங்க பாவ மன்னிப்பின் யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இவர் சொல்றாரு, இல்ல நீங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசு சொன்ன நாமத்தினால நீங்க ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்லி 2வது முறை ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இந்த கேள்விதான் எல்லோருக்குள்ளும் வரது. என்னன்னா, அப்போ நாம 2வது ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா நான் முதல் ஞானஸ்நானம் எடுத்து கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன். அதனால 2வது ஞானஸ்நானம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் என்று. அந்த ஞானஸ்நானத்தை நம்ம திரும்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை எடுத்துட்டோம். அது வந்து ஒரு அடையாளத்தின் சின்னமா இருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் போது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அப்ப எனக்கு குற்ற உணர்வா இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னா, அவருடைய சமூகத்துல போய் உட்காந்து, ஆண்டவரே நான் இப்படி இதெல்லாம் தப்பு செஞ்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு குற்ற உணர்வா இருக்கு, என்னை ஒரு விசையாய் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை மறுபடியுமா சுத்திகரிங்கன்னு கேட்கும்போது தேவன் உங்களை சுத்திகரிக்க வல்லவரா இருக்கிறார். நமக்கு 2ஆம் ஞானஸ்நானம் தேவையில்லை அப்படின்னு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3வது கேள்வி என்ன அப்படின்னா, தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு. தெளிப்பு ஞானஸ்நானம் எப்படி வந்தது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ஞானஸ்நானம் எந்த மாதிரி ஏரியால வந்தது அப்படின்னா, தண்ணீர் இல்லாத பகுதிகளில் நோயாளிகள் இருந்த இடத்துல, ரொம்ப வயதானவங்க இருக்கும்போது அவங்கெல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டு போக முடியாது, தண்ணி இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்காக கொண்டு வந்தது தான் இந்த தெளிப்பு ஞானஸ்நானம். ஒரு அடையாளமா இருக்கட்டும்னு. அதை நாம இப்போ இங்க கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் கடைபிடிக்க கூடாது. ஏன்னா இங்க நமக்கு ஞானஸ்நானத்துக்கு தண்ணீர் நிறைய இருக்கு. தண்ணீர் இல்லாத இடமே இல்லை. தண்ணிக்கு நம்ம எப்படி வேணாலும் ஏற்பாடு பண்ணி கொள்ளலாம். ஞானஸ்நானம் அப்படின்றதன் அர்த்தம், கிரேக்க வார்த்தையில ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மூழ்கி அல்லது தண்ணீருக்குள் தாழ்ந்து அந்த மாதிரி அந்த தண்ணியில நம்ம மூழ்கிறது அப்படின்றது அர்த்தம் தான் ஞானஸ்நானம் அப்படின்றது. ஸோ நமக்கு தண்ணீர் இருக்கு, எல்லாம் இருக்கும்போது நாம் வந்து அந்த தெளிப்பு ஞானஸ்நானத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து மூழ்கி தண்ணீருக்குள்ளாக மூழ்கி நாம் ஞானஸ்நானம் எடுப்பது சரியா இருக்கும். 4வது கேள்வி என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கலன்னா போவாங்களா? ஏன் இந்த கேள்வி அநேகருக்கு வருதுன்னா, நிறைய பெரியவங்க வந்து இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டுடுறாங்க.
கடைசி நேரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுடுறாங்க. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுறேன், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி அவங்க தன்னை டெடிகேட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்குள்ளாக அவங்களுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போயிருது. அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் வர கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க ஞானஸ்நானம் எடுக்காம போயிட்டாங்க, அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? இந்த கேள்விக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு நடந்ததை காண்பிக்க விரும்புறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும்போது தன்னுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்வர்களை அடித்திருக்காங்க. அந்த கள்வர்கள்ல ஒருத்தன் வந்து ஆண்டவரை வேதனைப்படுத்துறான், பேசுறான். இன்னொரு கள்வன் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறான். நீங்க தான் உண்மையாலுமே மேசியா அப்படின்னா என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கும்போது, அவரை நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். அவனுக்கு அந்த நேரத்துல ரட்சிப்பு வந்தது. அவன் ஞானஸ்நானம் பெறல. அப்ப ஞானஸ்நானம் எடுக்காம போகலாமா அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னும் போது போகலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லி இருக்கிறது. ஸோ நீங்க ஞானஸ்நானம் எடுத்தாலுமே விசுவாசம் இல்லாம எடுத்தீங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக தான் தீர்க்கப்படணும். நீங்க வந்து பரலோகத்துக்கு வர முடியாது. அதே நான் விசுவாசித்து என்னால் ஞானஸ்நானம் எடுக்க முடியல, கடைசி சூழ்நிலை நான் போயிட்டேன் அப்படின்னாலும் தேவனுடைய ராஜ்யத்துல இடம் உண்டு அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. ஸோ முதலாவது கேள்வி, எந்த நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த நாமத்தினால் நாம் ஞானஸ்நானம் பெறுவது அவசியம். 2வது முறை ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னா ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம்னு வசனம் சொல்லுகிறது. அதனால ஒரு முறை ஞானஸ்நானம் எடுப்பதே போதுமானது. 3வது கேள்வி, தெளிப்பு ஞானஸ்நானம் நாம் எடுக்கலாமான்னு கேட்டா நமக்கானது அது கிடையாது. நம்ம தண்ணீர் இருக்கிறது. ஞானஸ்நானம் என்ற பெயரின் அர்த்தமே மூழ்கி எடுக்கிறது. ஸோ நாம் வந்து மூழ்கி எடுக்கிறது அவசியமா இருக்கும். அப்ப தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னா நிச்சயம் போவாங்க. எதனால அப்படின்னா அவங்க விசுவாசத்தோடு தங்களுடைய சூழ்நிலையினால அப்படி எடுக்கப்பட்டது தான் அந்த தெளிப்பு ஞானஸ்நானம். 4வது கேள்வி வந்து ஞானஸ்நானம் எடுக்கலனாலும் பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னா போனவர்களை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இது முடியாத சூழ்நிலையில போறாங்க. ஆனா வேணும்னே நான் எடுக்காமலே என் காலத்தை ஓட்டுவேன் அப்படின்னு நம்ம இராம ஞானஸ்நானம் தீவிரமா எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறவனையும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை பற்றி வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வேதத்திலிருந்து பதில் சொல்லுகிறேன். ஆமென்.